ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷாஸ் கிச்சன். பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் அண்ட் பக்ரீத் ஸ்பெஷலில் இட்லியும் கறி குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கறி குழம்பு மட்டன் வச்சு அரைச்சி விட்ட கறி குழம்பாக எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, அப்புறம் 1 அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே இங்கே நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு, அப்புறம் அந்த ஜீரகம், கசகசாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில். மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் அடுத்ததாக வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். உப்பு, மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோ அளவுக்கு இங்கே நான் மட்டன் சேர்த்துருக்கேன். மசாலாவில் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 தேங்காய் சீல் அரைச்சி அதோட பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். ரொம்ப கெட்டியாக வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் இதில் நம்ம நிறைய கொஞ்சம் இப்போ தண்ணி விட போகிறோம். கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு இதில் நம்ம தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு நம்மளோடது தயாராகிடும். இந்த மட்டன் குழம்பு இன்றைக்கி நான் இட்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் பண்டிகை அப்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்மளோட கறி குழம்பு எப்படி வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ரிவென்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி குழம்பு வகைகளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.